ஹலோ கைஸ், இப்போ நான் நிற்கிற இடம்தான் கேண்டி யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா. இதில் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் மழை பெய்ய போகுது. அதான் நான் கூட காட்ட போகிறேன். வேறு லெவல் வியூவாக இருக்குது. பாருங்கள், பின்னால் தடிக்காது. இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவிலே ஒரு அழகான யூனிவர்சிட்டின்னு சொல்கிறது தான் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா. அதை நான் சொல்லி உங்களுக்கு காட்ட தேவையில்லை, நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தூரத்தில் தெரிறதெல்லாம் மலைகள். அப்படி மலையும் மேகமும் எப்படி அந்த இணைஞ்சி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சரியாக இரட்டி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யும். அது மாதிரி காற்று மடிக்குது. இது வந்து யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், இது ஒரு மலையில் இருக்குது. ஸோ அப்போ ஏற்றமும் இறக்கமுமாக தான் இந்த யூனிவர்சிட்டி இருக்கும். சில பில்டிங்ஸை பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், சிலதை பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அப்படியான ஒரு இயற்கையாக அமைந்த மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டியில் அழகு தனியாக தெரியுது. எங்கே பார்த்தாலும் மரங்களாக தான் இருக்கும். அப்படியே நீட்டாக இந்த யூனிவர்சிட்டியை வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த டைமில், வெயில் டைமில் நான் இந்த மரத்துக்குள்ள நின்றுருக்கிறேன். ஸோ மரம் நடுற பயன் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், கீழேருந்து எவ்வளோ அழகாக படர்ந்து இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இயற்கையில் ஒரு அழகு தான். இந்த நேச்சரை நம்ம இப்படி டெய்லி ஊருக்கு போகக்குள்ளே பார்த்துட்டு போகக்குள்ளே நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தானாகவே போயிடும். அதில் நம்ம மறந்து அந்த ஃப்ரெஷ் ஒன்று நம்ம கட்டாயம் கிடைக்கும். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியாவுக்கு வராதாக்கள் இங்கே சைட் ஏதாவது வேலையாக வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வாங்க. அந்த ஃப்ளவர்ஸும் அப்படியே பூத்து நிற்குது. அழகான ஃப்ளவர்ஸ் என்ன ஏப்ரல் மாதத்தில் இது வழியாக பூத்து காணப்படும். நான் ஒரு நாள் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பின்னேரம் 4 மணி தான் அந்த டைம்லேயே ஃபுல்லாக இருட்டுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.